வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாளில் 3 ரவுடிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு சிறுவன் உட்பட 10 பேர் கைது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல். புதுவைக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என கூறும் ரங்கசாமி. மோடிக்கு பயந்து வாய் திறக்க மறுக்கிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தாக்கு. இலவச மனைப்பட்டா கோரி கலெக்டருக்கு ஊசிமணி பாசிமணி அணிவித்து மனு வழங்கிய நரிக்குறவர்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் ஒரே நாளில் 3 ரவுடிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு சிறுவன் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு வீட்டில் 2 தினங்களுக்கு முன்பாக யார் பெரிய ரவுடி என்ற தொழில் போட்டி காரணமாக உழவர்கரை சேர்ந்த பிரபல தாதாவின் மகன் ரிஷி, பெரியார் நகர் தேவா, திடீர் நகர் ஆதி ஆகிய 3 ரவுடிகளையும் மற்றொரு ரவுடி கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இது குறித்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பெரியகடை போலீசார், உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் மற்றும் கிழக்கு பகுதி குற்றப்பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த தேடுதல் வேட்டையில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த ரெயின்போ நகர் சத்யா, அவரது கூட்டாளியான ரொடியார்பேட் சக்திவேல், அங்குநாயகர் தோப்பு சரண், வண்ணாரப்பேட்டை சஞ்சீவி, சாரம் தென்றல் நகர் வெங்கடேஷ், ஆட்டுப்பட்டி சாரதி, டிவி நகர் காமேஷ், ஆட்டுப்பட்டி விஷ்ணு, சோலை நகர் ரவீந்தர் குமார் மற்றும் இவ்வழக்கில் ஒரு சிறார் உட்பட 10 பேரை கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய செல்போன்கள், 3 வீச்சு அரிவாள்கள், 2 சக்கர வாகனங்கள், சவுக்கு தடிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு தலைமறைவாக உள்ள 2 பேரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான சத்யா மீது ஏற்கனவே 5 கொலை வழக்குகள், 1 கொலை முயற்சி வழக்கு உட்பட 16 வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. அதேபோன்று மற்ற குற்றவாளிகள் மீதும் கிரிமினல் வழக்குகள் உள்ளது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் ஊசுடு தொகுதி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நேற்று பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் ஊசுடு தொகுதி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நேற்று பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊசுடு தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ராமு, சேகர், நிர்வாகிகள் பாபு, செந்தில், லோகையன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சுப்பிரமணியன், அனந்தராமன், இளையராஜா, சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சி முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த பாத யாத்திரை சேதாரப்பட்டு பகுதி, கரசூர், துத்திப்பட்டு, தொண்டமாநத்தம், கூடப்பாக்கம் வரை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை மண்ணை கவிழ வைத்து இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார். தற்போது மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்கிறது. மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். ஒரே நாளில் 3 கொலைகள் நடந்துள்ளது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. புதுவைக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என கூறும் ரங்கசாமி மோடிக்கு பயந்து வாய் திறக்க மறுக்கிறார். புதுச்சேரி பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவ சமுதாய திட்டங்கள் முடக்கப்படுகின்றன. மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். இப்படி ஒரு அவல ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இதற்காக கூட்டங்கள் நடத்தியும் பாத யாத்திரை நடத்தியும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி 2026இல் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பாத யாத்திரை துவங்கியுள்ளோம். மத்தியில் ஆளும் மோடி அரசை அகற்றவும், புதுவையில் நடக்கும் கொலைக்கார ஆட்சியை தூக்கி எறிவதற்கும் பாத யாத்திரை தொடங்கியுள்ளது. தவளக்குப்பம், தானாம்பாளையத்தில் ஒரு பள்ளியில் 6 வயது குழந்தைக்கு தொடர்ந்து ஆசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இந்த வழக்கை காவல்துறை தற்போது மூடி மறைக்க பார்க்கிறார்கள். ஆள திறமையில்லாத ரங்கசாமியும் அமைச்சர்களும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சியில் சேர விருப்பப்பட்டு யார் வந்தாலும் அவர்களை சேர்த்துக் கொள்வது குறித்து கட்சி தலைவர் முடிவு எடுப்பார் என அவர் கூறினார். புதுச்சேரியில் நரிக்குறவர்கள் இலவச மனப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு ஊசிமணி பாசிமணிகளை மாலையாக அணிவித்து மனு அளித்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர், மூர்த்தி நகர், கோம்பாக்கம் மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோட் ஆகிய பகுதிகளில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை ஓரங்களில் தார்பாய் அமைத்து வசித்து வரும் நரிக்குறவர்கள் மற்றும் குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மனு அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அவர்களின் மனுக்கள் மீது அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலை பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து அவர்கள் எடுத்து வந்த ஊசிமணி, பாசிமணி மாலைகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு மாலையாக அணிவித்து ஆரவாரமாக கைத்தட்டி மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரி தவளக்குப்பம் தானாபாளையம் தனியார் பள்ளியில் நடந்த சிறுமி மீதான பாலியல் வல்லுறவு சம்பவத்தை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தவளக்குப்பம் தனியார் பள்ளி தாளாளர் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது பாஸ்கோ சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சிறுமிகள், பள்ளி மாணவர்கள் மீதான பாலியல் வல்லுறவு சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மாநில கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போதை கலாச்சாரத்தை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில தலைவர் முனியம்மாள் தலைமை தாங்கினார். சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவரான சுதா சுந்தராமன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். கண்டன உரையாற்றினார். மாதர் சங்க மாநில செயலாளர் இளவரசி, CITU அழகுக்கலை பெண்கள் சங்கத்தின் நிர்வாகி ஜானகி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த், மாநில செயலாளர் சஞ்சய், இந்திய மாணவர் சங்க மாநில செயலாளர் பிரவீன்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மாதர் சங்க நிர்வாகிகள் சத்யா, உமா சாந்தி, மாரிமுத்து, மலர்விழி உட்பட பலர் பெண்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தனியார் பள்ளி சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிராமப்புறங்களில் பணியாற்றும் காவல்துறையினரை கூண்டோடு மாற்ற வேண்டும், சிறுமி வழக்கை CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தினார். புதுச்சேரி தவளக்குப்பம் தனியார் பள்ளியின் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு கொடுமை இழைத்த பள்ளி ஆசிரியர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு 15 நாள் நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பள்ளி சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலை தவளக்குப்பம் சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜய்வேணி உட்பட பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, கிராமப்புறங்களில் காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், ரங்கசாமி ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கும் சீர்கேடும் என்று பல குற்றம் சாட்டினார். கிராமப்புறங்களில் பணியாற்றும் காவல்துறையினரை கூண்டோடு மாற்ற வேண்டும், சிறுமி வழக்கை CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், சிறுமிக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை நாராயணசாமி முன்வைத்து பேசினார். புதுச்சேரி சிவாஜி சிலை சந்திப்பில் இருந்து கிருஷ்ணா நகர் சந்திப்பு வரையிலான ECR சாலை தெற்கு பக்கவாட்டு பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு சமப்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சிவாஜி சிலை சந்திப்பிலிருந்து கிருஷ்ணா நகர் சந்திப்பு வரையிலான ECR சாலையின் தெற்கு பக்கம் பக்கவாட்டு பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டும் சமப்படுத்தும் பணி இன்று நடைபெற்றது. 32,76,713 ரூபாய் மதிப்பில் நடைபெற்ற இந்த பணியை காமராஜர் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்போது தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஊர் பிரமுகர்கள், பாஜக முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என்ற பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் தலைமை தாங்கினார். செயலாளர் நாவப்பன் வரவேற்புரையாற்றினார். ஜெயக்குமார், முருகன், நரசிம்மன், கிருஷ்ணமூர்த்தி, சம்பந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி மற்றும் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மற்ற மாநிலங்களைப் போல புதுச்சேரி மாநிலத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி 65% மேல் வசிக்கும் வன்னிய சமுதாய மக்களுக்கு 40% தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும். வன்னியர்கள் பெரும்பாலும் வசித்து வரும் ஊசுடு, ஏம்பலம் ஆகிய தொகுதிகளை சுழற்சி முறையிலும் மறுசீரமைப்பு செய்து 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நடத்த வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக வன்னியர் சமுதாய மக்களுக்கு தனியாக நலவாரியம் அமைக்க வேண்டும். மேலும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி அந்த துறைக்கு தனியாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருவரை இயக்குநராக நியமனம் செய்ய வேண்டும். புதுச்சேரியில் புதியதாக 6 மதுபான ஆலைக்கு உரிமம் வழங்க உத்தேசித்துள்ளதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். சமீப காலமாக புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் அரங்கேற்றி வரும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்களுக்கு எதிராக பள்ளி கல்வித்துறை, சமூக நலத்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளை கொண்ட குழு அமைத்து கல்வி நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வாழும் கலை அறக்கட்டளை சார்பில் யோகா குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறக்கட்டளையை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் யோகா செய்து விழிப்புணர்வு நடத்தினர். குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ சிவசங்கரால் வாழும் கலை அறக்கட்டளை 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பெங்களூருவை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் இந்த அமைப்பு 180 நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. இதில் லட்சக்கணக்கானோர் செயல்பட்டு வருகின்றனர். உலகம் முழுவதும் யோகா தினம் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் ஆவார். இதன் முக்கிய நோக்கம் யோகா கலையை பொதுமக்களிடையே கொண்டு சேர்ப்பதாகும். அந்த வகையில் குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாழும் கலை அமைப்பை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கர்மயோகம் என்ற தலைப்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைவர் முன்னிலையில் பல்வேறு யோக கலைகள் செய்து காட்டினர். இதில் பொதுமக்களும் பங்கேற்று யோகா செய்து காட்டினர். இது குறித்து பேசிய வாழும் கலை அமைப்பினர், யோகா என்பது வாழ்க்கையின் அனைத்து தாளங்களையும் சீரமைப்பதாகும். இது நமது உள்திறன்களை படித்து ஒத்திசைக்கும் ஒழுக்கமாகும். இதனை ஆரோக்கியமான வாழ்க்கை திறன் ஒருவரின் வாழ்க்கை மற்றும் சுற்றுப்புறத்தின் தரத்தை உயர்த்தும். இது உள் வலிமை மற்றும் வெளிப்புற இணைப்புகளை மேம்படுத்துகிறது என்று கூறினர். தவளக்குப்பம் தனியார் பள்ளி மாணவி மீதான பாலியல் வழக்கு விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் பொது தேர்வை முன்னிட்டு பள்ளியை மீண்டும் திறக்க வேண்டும் எனவும் மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கடலூர் சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் 6 வயது சிறுமிக்கு முதலியார்பேட் பகுதியை சேர்ந்த அறிவியல் ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோருக்கு தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கடந்த 14ஆம் தேதி தனியார் பள்ளியை முற்றுகையிட்டனர். வெளியே வந்த ஆசிரியர் மணிகண்டனை விரட்டி தாக்கினர். பின்னர் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி கடலூர் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் போலீசார் ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்ஸ்கோ வழக்கின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு அதிகாரிகளால் சீல் வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியதால் கடந்த 2 நாட்களாக போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் இவ்வழக்கை போலீசார் சரியான முறையில் விசாரிக்கவில்லை என்றும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் புதுச்சேரி கடலூர் சாலையில் மாணவ மாணவிகள் இன்று காலை 8 மணி முதல் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பள்ளி ஆசிரியர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். அப்பொழுது மாணவர்கள் தரப்பில் கூறும்போது தங்களுக்கு கல்வி பாதிக்கப்படுவதாகவும் 10 நாட்களில் தேர்வு நடைபெற உள்ளதால் பள்ளியை உடனடியாக திறக்க வேண்டும் எனவும் போலீசார் இவ்வழக்கை ஒருதலைபட்சமாக விசாரித்து வருவதாகவும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற புதுச்சேரி அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தெற்கு எஸ்பி பக்தவாச்சலம், சப் கலெக்டர் இஷிதாரதி ஆகியோர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது தற்காலிகமாக மாணவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதற்கு பின் தொடர் அரசு மற்றும் போலீஸ் தரப்பில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 3 மணி நேரம் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கவிஞர் தமிழ் ஒளி கல்வி வட்டம் ஈரம் ஃபவுண்டேஷன் சார்பில் 75ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு ஏற்பு நாள் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது.
கவிஞர் தமிழொலி கல்வி வட்டம் ஈரம் ஃபவுண்டேஷன் சார்பில் 75ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட ஏற்பு நாள் சிறப்பு கருத்தரங்கம் ஈசிஆர் காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் லெனின்துரை தலைமை தாங்கினார். ஈரம் ஃபவுண்டேஷன் ராஜா வரவேற்புரையாற்றினார். கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குனர் கலியபெருமாள், மேகராஜ், ஜானி முன்னிலை வகித்தனர். சசிகாந்த், செந்தில் எம்பி பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாடினார். கருத்தரங்கில் ராஜேந்திரன், இளங்கோ, இனாமுல் ஹாசன், லியாகத் அலி ஆகியோர் கலந்துரை வழங்கினர். இறுதியாக செல்வன் நன்றி கூறினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மக்கள் வளர்ச்சி இயக்கம் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. வில்லியனூர் மெயின் ரோடு, ரெட்டியார்பாளையம் புதுநகர் மற்றும் சமுதாய நலக்கூடம் புதுநகர் எதிரில் பெயர் பலகையை சட்ட ஆலோசகரும் வழக்கறிஞருமான குணசேகரன் திறந்து வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமரன், உழவர்கரை நகராட்சி பொறியாளர் மலைவாசன், உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவகுமார், உழவர்கரை நகராட்சி உதவி பொறியாளர் கவிவரதன், ரெட்டியார்பாளையம் காவல் உதவி ஆய்வாளர் கலையரசன் மற்றும் சங்க நிர்வாகிகள், கௌரவ தலைவர்கள் சண்முகம், பாலகிருஷ்ணன், அன்பழகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். தலைவர் ராஜாபாதர், துணைத் தலைவர்கள் ஜெயராஜா, நெப்போலியன், சீதாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொது செயலாளர் கிருஷ்ணன், துணை செயலாளர்கள் செல்வம், ரவி, கிறிஸ்துராஜ், அருள், மதுரை வீரன் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர்கள் சுந்தர்ராஜ், அருள்தாஸ், ரவி, ஜனார்த்தனன், தேவதாஸ், சக்திவேலு, தமிழ் ஒளி, பழனிசாமி, சிவராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். இறுதியாக ஐயனார், அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து நன்றி உரை கூறினர். புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக புதுச்சேரி மீனவர் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் விவசாய கூட்டுறவு கடன் சங்கம், நெசவாளர் கூட்டுறவு கடன் சங்கம் செயல்படுவதைப் போல முதன்முறையாக தற்போது புதுவை மீனவர் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவராக புகழேந்தியும், இயக்குநர்களாக செல்வகுமார், ஜெகன், ஜெகதீசன், பஞ்சநாதன், ரங்கராஜன், ஜெயராமன், சபரிநாதன், ரஞ்சித் ஆகியோர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வழங்கிய ஆணை கடிதத்தை மீன்வளத்துறையின் கூட்டுறவு சங்க பிரிவு அதிகாரி தேவசேனாபதியால் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். புதுச்சேரி ஸ்ரீநிதி இன்சூரன்ஸ் புரோக்கிங் நிறுவனம் மற்றும் ஐமேட் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி ஸ்ரீநிதி இன்சூரன்ஸ் புரோக்கிங் நிறுவனம் மற்றும் ஐமேட் மருத்துவமனை இணைந்து இலவச மருத்துவ முகாமை சனிக்கிழமை அன்று நடத்தியது. முதலியார்பேட்டை சோழன் நகர் 100 அடி சாலை அலுவலகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் இலவச பொது மருத்துவம், இலவச இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், ஆர்த்தோ மற்றும் இருதய மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் முதலியார்பேட்டை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7940 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாளில் 3 ரவுடிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு சிறுவன் உட்பட 10 பேர் கைது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல். புதுவைக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என கூறும் ரங்கசாமி, மோடிக்கு பயந்து வாய் திறக்க மறுக்கிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தாக்கு. இலவச மனைப்பட்டா கோரி கலெக்டருக்கு ஊசிமணி பாசிமணி அணிவித்து மனு வழங்கிய நரிக்குறவர்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வழக்கில் சிக்கிய பள்ளிக்கு சீல். பொதுத் தேர்வை முன்னிட்டு பள்ளியை மீண்டும் திறக்க கோரி மாணவர்கள் போராட்டம். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. வணக்கம்.